நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி சிம்பிளான பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் ஆயில் விட்டு கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறமா பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருப்போம், ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு போட்டு ஊற வச்சுருப்போம் இல்லையா, அதை கழுவி அதுக்கப்புறமா ஆட் பண்ணிவிட்டு வீட்டு மசால் தூள் போடணும். அதையும் நல்லா போட்டு வெங்காயம் தக்காளியிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அரிசி பருப்பு எல்லாம் கழுவி வச்சுருக்கிறத போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மல்லித்தலை போட்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு குக்கரில் விசில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான டேஸ்டியான பருப்பு சாதம் ரெடி. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.